Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. பெத்தவங்க, சொந்தக்காரங்க, சாதி, சமூகம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட எனக்கு என் காதலி தான் முக்கியம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியேறி ரகசிய திருமணம் செஞ்சிருக்கிறாரு இங்க ஒரு வாலிபர். ஆனா புதுமண தம்பதிகளை வீட்டுக்கு அடைச்சு விருந்து கொடுத்திருக்க வேண்டிய சித்தப்பா மணமக்களை வீட்டுல சிறப்பிடிச்சு கொலைவெறி தீர தாக்கியுள்ள சம்பவம் தான் இது. திருமணத்தின் போது கழுத்தில் சூடிய மாலை கூட இன்னும் வாடாத நிலையில் முகூர்த்தம் முடிந்த 24 மணி நேரத்திற்குள் வாடிய முகத்தோடு புதுப்பெண் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செல்லென்னு ஒரு காதல் திரைப்படத்தின் கௌதம் ஐசுவை போல ரகசிய திருமணம் செய்து கொண்ட சின்னஞ்சிறுசுகளை கௌரவத்திற்காக சில பெரிய மனிதர்கள் பிரித்துள்ளனர். புதுமண தம்பதியை கடத்திச் சென்று கொலைவெறி தீர ரூம் போட்டு தாக்கியவர்கள் மணமகனை மட்டும் கண்காணா இடத்தில் மறைத்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே என்கிற ஏக்கத்தோடு மருத்துவமனையில் நின்றிருந்த புது பெண்ணிடமிருந்து விசாரணையை தொடங்கினோம். மருத்துவமனை வாசலில் ட்ரிப்ஸ் போட்ட கையோடு நின்றிருந்த இந்த இளம் பெண்ணின் பெயர் சத்தியவர்த்தினி. கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே உள்ள பொரணி கிராமத்தைச் சேர்ந்தவர். தற்போது 19 வயதாகும் இந்த இளம்பெண் விவரம் அறிவதற்கு முன்பே தோகமலை அடுத்துள்ள நல்லமுத்துப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கணபதி என்பவரை காதலித்துள்ளார். இருவரும் ஒரே பிரிவைச் சேர்ந்த வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் இவர்களின் திருமணத்திற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கணபதி கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்ற காரணத்தால் பிகாம் படித்து வந்த மகளுக்கு பட்டதாரி மணமகனை தான் பார்த்து நிச்சயிக்க வேண்டுமென பெண் வீட்டார் விரும்பியுள்ளனர். அதேபோல சத்தியவர்த்தினி வீட்டில் வசதி வாய்ப்புகள் குறைவாக உள்ள காரணத்தால் மகனுக்கு பெரிய இடத்தில் சம்பந்தம் பேசி வீட்டோடு மாப்பிள்ளையாக திருமணம் செய்து கொடுத்து செட்டில் செய்ய வேண்டுமென கணபதி குடும்பத்தினர் விரும்பி உள்ளனர். தங்களுடைய வாழ்க்கை மீது இவ்வளவு அக்கறை காட்டும் பெற்றோர்கள் காதலுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்ததை சத்தியவர்த்தினி கணபதி ஜோடியால் நம்ப முடியவில்லை. ஒரு கட்டத்தில் 96 படத்தின் ராம் ஜானுவை போல இளம் வயதில் பிரிந்துவிட்டு கிளைமேக்ஸில் கண்ணீர் வடிப்பதை விட அலை பாயுதே கார்த்திக் சக்தியை போல திருமணம் செய்து கொண்டு தனித்தனியே பிரிந்து வாழலாம் என முடிவு செய்துள்ளனர். அதன்படி சென்ற திங்கட்கிழமை நண்பர்கள் உதவியோடு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து இருவருக்கும் ரகசிய திருமணம் நடந்துள்ளது. அன்று இரவு கோவிலிலேயே தனித்தனியாக தங்கிய தம்பதி மறுநாள் பொழுது விடிந்ததும் சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அப்போது பல்லடம் அருகே பஸ்ஸை வழிமறித்த கணபதியின் உறவினர்கள் காதலர்கள் இருவரையும் காரில் கடத்திச் சென்று தான்தோன்றி மலை அருகே உள்ள உறவினர் வீட்டில் சிறை பிடித்து அடித்து உதைத்துள்ளனர். பல்லடத்துக்கிட்டே வந்துட்டு பஸ் வழிமறிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து அவங்க பையன் வீட்டில் போயிட்டு அந்த பையனை என்னை போட்டு அடிச்சுட்டு தாலி மெட்டியெல்லாம் கழட்டி கொடுத்தாதான் வந்து உங்க வீட்டில் ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன். சத்தியவர்த்தினி அணிந்திருந்த தாலி மற்றும் மெட்டியை மிரட்டி பறித்தவர்கள் அந்த இளம்பெண்ணின் கண் முன்பாகவே கணபதியை கொலைவெறி தீர தாக்கியுள்ளனர். நாங்கள் 2 பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வந்து தாலியெல்லாம் கழட்டி மெட்டியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டேன். ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து அண்ணா அப்புறம் அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பயும் வந்துட்டு கல்யாணம் நடந்ததெல்லாம் சொல்லாத மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கொண்டுருவேன் நானே அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அண்ணாவை கூப்பிட்டு நான் வந்துட்டேன். இதைத் தொடர்ந்து கணபதியின் உறவினர்கள் கொடுத்த விலாசத்திற்கு சென்று தங்கையை பத்திரமாக மீட்ட கார்த்திக் ராஜா சத்தியவர்த்தினியை சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். பையனுக்கு வந்து வீட்டில் வந்து கேட்டதுக்கு பையனை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பையனெலாம் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, நாங்கள் அப்படி தான் இருப்போம், நீங்கள் பையனெலாம் விட முடியாது, பையனை வந்து பொண்ணை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு போங்க, பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு இது, பையனை நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் எதுவுமே கூப்பிட்டு போகாதீங்க, அடித்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க.
இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சத்தியவர்த்தினி செய்தியாளர்களை சந்திக்க விரும்பிய போது அவரை பெண் காவலர் ஒருவர் தடுத்து நிறுத்தியதும் சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் விதமாக அமைந்துள்ளது. அடிச்சு இது பண்ணிட்டே இருக்காங்க எல்லாத்தையும். காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா சார்? கம்ப்ளைண்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி தான் சார் பையனுக்கு பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹெவி அடிக்கிறதுனால பொண்ணு முன்னாடி அட்மிட் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து இப்ப ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்களா? இல்ல சார், நான் எடுக்கல சார், இது வரைக்கும் எடுக்கல. காதல் கணவரை கொலைகார குடும்பத்தினரிடமிருந்து பத்திரமாக மீட்க வேண்டும் என்பதே சத்தியவர்த்தினி மற்றும் அவரின் குடும்பத்தினர் விடுக்கும் வேண்டுகோளாக உள்ளது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.